தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் மேசராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? அதே மாதிரி 2025 இப்போ கிட்டத்தட்ட மாதம் பார்த்தீங்கன்னா 4வது மாதம், இப்போ ஏப்ரல் மாதம் ஆகிப்போச்சு. இந்த ஏப்ரல் மாதம் இந்த 2025 என்னெல்லாம் செய்ய போகுது? ஏன்னா கிட்டத்தட்ட இந்த புத்தாண்டு பிறந்து இந்த 4 மாதத்தில் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் தான் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா சிரமங்கள், பிரச்சனைகள் ஒரு பக்கம். இது இல்லாமல் 7.5 சனி மார்ச் 29 அன்னைக்கு ஆரம்பித்த பிறகு இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கியிருக்கு. இப்போ ஏற்பட்ட இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன பண்ண போகுது? இந்த சனி ஆகட்டும், இப்போ வந்து மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்லையும், சனி விரயஸ்தானத்தில் 12வது வீட்லையும், அதே இடத்துல வந்து சூரிய பகவானுடைய அமைப்புலையும், புதன் பகவான், சுக்கிர பகவான், கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய இணைவில். இது இல்லாமல் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியில் நீசம் பெற்று கிட்டத்தட்ட இந்த மாதம் வந்து 2ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுது. இப்போ ஏற்பட்ட சூழலில் இந்த 30 நாள் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, பொருளாதார ரீதி எப்படி இருக்கும், நம்முடைய ஆரோக்கிய ரீதியாக எப்படி இருக்கும், நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஏமாற்றங்கள், உண்மை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய ஏமாற்றங்கள் தான் மிஞ்சிட்டு இருக்குது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, பிள்ளைகள்னாலையும் சரி, பொருளாதார ரீதியாக ரொம்ப மோசமான ஒரு சூழலுக்கு தான் தள்ளப்பட்டு இருக்கிறோம். என்னன்னா வந்து வருடம் மாறிச்சு, வருடம் பிறந்து இத்தனை நாள் ஆகி போச்சு, இன்னும் எனக்கு மாற்றம் வரல காத்துட்டு இருந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4வது வீட்டில் போய் நீசம் பெற்ற அதாவது மாற்றத்தை கொடுக்குமா அல்லது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னா, செவ்வாய் நீச பங்கம் பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டைம் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டில் வந்து யார் இருக்கிறார் அப்படின்னா புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், சனி பகவான் இருக்கிறார். அது இல்லாமல் சூரிய பகவான் இருக்கார். அந்த சூரியனுக்கு 5வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதும், அதே மாதிரி சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5வது வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீசம் பெறதும், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் நீசம் பெறுவது. இப்போ ஏற்பட்ட சிறப்பு அப்படிங்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், திடீர் நன்மைகளை உருவாக்குறது, நீச பங்க யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பொருளாதார ரீதியாக இருந்த சிக்கல் இந்த மந்தில் வந்து கண்டிப்பாக சரியாகும். ஒரு சிலர் வந்து புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர் வந்து வேலை மாறுதல்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய தொழில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்லாம் கூட வைப்பீங்க. ஏன்னா இது பங்குனி மாதம் சித்திரை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரதுனால ஒரு சிலர் வந்து பங்குனி மாதத்தில் பண்ண வேண்டாம்னு நினச்சி சித்திரை ஃபஸ்ட் வீக்கில் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பீரியட் வந்து கம்பல்சரி புதிய வாய்ப்புகளை தேடுறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழல் இருக்குதுங்க. அப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறத பொறுத்து இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ திட்டமிடலோடு பயன்படுத்துங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு 6வது வீட்டில் கேது இருக்கிறதுனால அதீத அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அதீத மன உளைச்சல் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த மார்ச் ஏப்ரல் கம்பேர் பண்ணுறப்போ மார்ச்சுக்கு விட ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான மாதமாக தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் மார்ச்சில் இருந்த அந்த தொய்வு இல்லாமல் இந்த ஏப்ரலில் கண்டிப்பாக புதிய உத்திகளை கையாண்டு புதிய வாய்ப்புகளை தேடி பிஸ்னஸில் கண்டிப்பாக நல்லா சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ஃபேமிலியில் 100% சம்மந்தமில்லாத சங்கடங்கள் உருவாது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி வந்து 3ஆம் நபர்கள்ட்ட இந்த பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்து இன்றைக்கி வந்து பணமே வாங்க முடியலைங்க, நான் கொடுத்த இடத்துலேருந்து எனக்கு பணம் வந்துச்சு, நான் ஏதோ பண்ணலாம்னு நினைக்கிறேங்க, என்னால் பண்ண முடியலன்னு சொன்னவங்களுக்கு கொடுத்த நேரத்தில் பணம் வந்து இந்த மந்தில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு கடனை கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். கடன் வாங்கியாச்சு, கடனுக்கு ஒரு டேட் சொல்லியாச்சு, இந்த மந்தில் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்திருப்பீங்க, ஆனால் நிறைய பேர் கொடுக்க முடியாது சொல்லுறது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக கடனை திருப்பி அடைக்கக்கூடிய ஒரு வழிகளும் பிறக்கும். அப்போ வழி வரணும்னா வருமானம் வந்தால் கண்டிப்பாக வழிகள் பிறக்கும். அந்த மாதிரி வருமானம் வரக்கூடிய வழிகள் இருக்குது இந்த காலகட்டங்களில். அதே மாதிரி இந்த மாதிரியான சூழலில் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எதில் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டாக்டர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கான ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் அந்த சூழலை பயன்படுத்தி கண்டிப்பாக அந்த சர்ஜரி பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, என்ன ஏதுன்னே தெரியல, டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குது, போனால் ஏதாவது சொல்லிடுவாரா அப்படின்னு வருத்தப்பட்டீங்க அப்படின்னாலும் கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக போங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது டாக்டர் சொன்னாலும் எடுத்துக்கங்க. அதான் ரொம்ப நல்லது. எனக்கு இந்த மாதிரியான சூழலில் செவ்வாய் வந்து 4 கடகத்தில் நீசம் பெற காலங்களில் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இயல்பாக வரலாம். ஆல்ரெடி வந்தவங்களுக்கு அதை சார்ந்த தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி அது வந்து வெளியே கூட வந்துக்கலாமே, அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதே மாதிரி அயல்நாடு, வெளிநாடு தொடர்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜாப் மாற்றம் ஆகட்டும். அதே மாதிரி இன்றைக்கி திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த விரைக சனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறதும் சித்திரை மாதம் கலந்து வரனால திருமண பேச்சுவார்த்தை நம்ம எடுக்க மாட்டோம். பொதுவாக ஐஎஸில் பார்த்துக்கலான்னு விட்டுருவோம். ஆனால் பட் நீங்கள் பொண்ணு பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம்.
அதே மாதிரி ப்ரொஃபைல் நீங்கள் எதாவது பதிவு பண்ணலாம், ப்ரொஃபைல் பதிவு பண்ணலாம். ஒரு மேட்ரிமோனியில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். கண்டிப்பாக வந்து பேசி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பேருக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் காத்துட்ருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த ஏப்ரல் மாதம் மேசராசி பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணி முன்னோர் நினச்சி பிரார்த்தனை பண்ணி வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்துட்ருக்கு. தைரியமாக இருக்க. பொதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஜாதகத்த வந்து நம்ம அதிகமா நம்ம பார்க்குறோமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, அதிகமா வந்து நம்ம ஜாதகம் பார்க்குறது நெறைய பேர் இருக்கிறாங்க. கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஏதாவது காரணத்துக்கு கூட ஜாதகம் பார்த்துருவாங்க. ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும்னு இல்லாம, சில காரணங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. பொதுவா வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பா உங்க சுய ஜாதக டீட்ல நீங்க செக் பண்ணிக்கணும். இப்ப நான் வந்து ஒரு கோச்சார ரீதியா ஒரு பலன் சொல்றோம். இப்ப இந்த மாதங்களுடைய கிரகங்கள வச்சு நம்ம ஒரு பலன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அது கூட நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த கிரகங்களுடைய வீக்னஸ் என்ன இருக்கு? அது யோகமா இருக்கா? பாவமா இருக்கா? அல்லது யோகத்துடைய கனெக்ட்ல இருக்கா? ஏன்னா நீங்க பிறந்திருக்கக்கூடிய நேர டைம் பீரியட்ல உங்களுடைய கோச்சார கிரகங்கள வச்சு ஜாதகம் எழுதுறோம். அந்த அடிப்படையில அந்த கிரகங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? பிறந்திருக்கிற திசை என்ன? இப்ப நடக்கக்கூடிய திசை என்ன? என்ன புத்தி? என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு? இதனுடைய யூசேஜ் நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றத்த குடுக்கும்? ஏன்னா நெறைய பேரோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்குமே வந்து போராட்டத்த மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. நல்ல தொழில் அமையல, நல்ல மனைவி அமையல, நல்ல ஒரு குடும்பம் அமையல, கணவர் அமையல, அதே மாரி பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைய முடியல. எப்பவுமே கடன் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சந்திக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு எப்போதாங்க மாற்றங்கள் வரும்? அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் கண்டிப்பா தேவைப்படும். அந்த ஜாதகம் சரியா இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு சிலர்லாம் ஜாதகம் குடுக்குறாங்க. கைப்படல வந்து ஜாதகம் வருது. பார்த்தா டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டு பார்த்தா லக்னம் மாறுது. அல்லது நட்சத்திரமே தப்பா இருக்கு. திசாபுத்தியுடைய சேஞ்ச் இருக்கு. நெறைய மாற்றங்கள் வருது. அப்ப என்னன்னா, அத வச்சு அவங்க பயணிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கூட கிடைக்காம போயிடுது. அதனால சுய ஜாதகம் இருக்கிறது நல்ல விஷயம் தான். அந்த சுய ஜாதகம் சரியா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. அதே மாரி இப்ப நடைமுறை சுய ஜாதகத்துடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டும், கோச்சாரத்த தெரிஞ்சுட்டும், அதுக்கு தகுந்த மாரி தொழில் தொடங்கலாமா? வேண்டாமா? அடுத்த நகருக்கு எப்படி போலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பயணிச்சீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சிடர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இல்லைங்க எனக்கு ஜாதகம் வந்து என்கிட்ட வந்து இல்ல. நல்ல ஒரு ஜாதகமா எழுதணும்னு நெனைச்சாலோ, அல்லது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஜாதகம் வேணும்னு நெனைச்சாலோ நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல ஜாதகம் பார்க்கணும்னு நெனைச்சீங்கனாலும் நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து நேர்ல நீங்க வரலாம்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்துல நம்முடைய ஆஃபீஸ் இருக்கு. நேர்ல ஒரு நாள் வாங்க. இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணி குடுங்க. எனக்கு ஆன்லைன்லயே எனக்கு ஜாதகத்த அனுப்ப முடியுங்களா? அல்லது வந்து எனக்கு வந்து ஜாதகம் கைப்பட எழுதி எனக்கு அனுப்ப முடியுமானா, கண்டிப்பா தாராளமா அதையும் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு வந்து நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம உங்களுக்காக சிறப்பான முறையில கண்டிப்பா பண்ணி குடுப்போம். அத பத்தி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்ல ஒரு நாள்ல நல்ல ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.